சாப்டர் நம்பர் 2 பேசிக் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 2.10 அதில் இருக்கிற சம் நம்பர் 1 2 3 தேர்ட் சம் கண்ணா. ஓகே, சம் பார்க்கலாம். இவன் என்ன கொடுத்துருக்காங்க, டிட்டர்மைன் த ரீஜன் இந்த பிளேன் டிட்டர்மைன் பை தி இன்இக்வாலிட்டிஸ். இந்த இன்இக்வாலிட்டியில் இங்கே வந்து 1 2 3 மூணு இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்க. மூணு இன்இக்வாலிட்டியில் இருந்த பவுண்டரி ரீஜன், காமன் பவுண்டரி ரீஜன் என்ன சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இன்இக்வாலிட்டியில் பிளேஸ் பண்ணிடலாம். நான் இந்த இன்இக்வாலிட்டிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி இங்கே இருக்கா. Okay, solution first inequality 3x plus 5y is greater than or equal to 45 அப்படின்னு ஒரு inequality கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். அடுத்ததான் செகண்ட் inequality x is greater than or equal to 0. நெக்ஸ்ட் y is greater than or equal to 0 அப்படின்னு இருக்கு. ஓகே, பேசிக் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த x is greater than or equal to 0 அப்படிங்கிற லைனை நான் ட்ரா பண்ண போறேன். ஓகே, பேசிக் வீடியோ பார்த்துக்கோ. டவுட் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ ஒரு கிராஃப்ல இது எக்ஸ் ஆக்சிஸ், இது 1 2 3ன்னு இருக்கு. இந்த பாயிண்ட் 0 0 1 2 3. இப்போ இந்த 3 வழியில ஒரு லைன் டிரா பண்ணோம்னா இந்த லைன் பேரு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. 1 வழியில ஒரு லைன் டிரா பண்ணா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இந்த லைனுடைய பேரு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, இந்த லைனுடைய பேரு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ என்ன கேட்குறாங்க, எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கணும், அது 0 விட மேக்ஸிமமாக இருக்கணும். அப்போ எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்குறோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 3 எக்ஸ் ஈக்குவல் டு 4 எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸெட்ரான்னு வேல்யூ கொடுக்க போகிறோம். அது 0 விட மேக்ஸிமமாக இருக்கணும். இப்போ 0 இங்கே இருக்கு, இதை விட மேக்ஸிமமாக இருக்கணும்னா நம்ம இந்த சைடை ஷேட் பண்ணணும், இந்த சைடை ஷேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே டயக்ராமில் இது எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஆக்சிஸ்க்கு இன்னொரு பேர், ஒய் ஆக்சிஸ்க்கு இன்னொரு பேர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. நம்மளுடைய ரிசல்ட்டா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0, 0 விட அதிகமாக இருக்கணும்னா இந்த 0 விட தாண்டி இந்த சைடு இருக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 எக்ஸ் ஈக்குவல் டு 10 எக்ஸ் ஈக்குவல் டு 15 எக்ஸ் ஈக்குவல் டு 20 சொல்லி இந்த சைடு இருக்கணும். அதனால நான் இந்த சைடை ஷேட் பண்ண போறேன், அதுக்கு ஏரோ மார்க் டிரா பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த லைன் பேரை எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேவா, ரைட். இப்போ அடுத்ததா ரெண்டாவது லைன் டிரா பண்ண போறேன். ரெண்டாவதா நான் இதை டிரா பண்ண போறேன். y இஸ் கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ஒய்யுடைய வேல்யூ இப்போ கிராஃப் ஷீட்ல yல 1 yல 2 yல 3 இருக்கு. இது -1 -2. ஓகே, இந்த y ஆக்சிஸ்ல இந்த லைன் இங்க ஒரு லைன் டிரா பண்ணா அதோடைய லைன் பேரு y ஈக்குவல் டு 1. இந்த 3ல ஒரு லைன் டிரா பண்ணா இந்த லைன் பேரு y இஸ் ஈக்குவல் டு 3. இந்த -2ல லைன் டிரா பண்ணா இந்த லைன் பேரு y ஈக்குவல் டு -2. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்வியஸ்லி y உடைய வேல்யூ 0 விட மேக்ஸிமமா இருக்கணும். ஸோ 0 விட y உடைய வேல்யூ எங்க இருக்கு, மேக்ஸிமமா இருக்கா. இது க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இன்னொரு பேரு y ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 0 மேக்ஸிமம் இருக்கணும்னா மேலே இருக்கிற சைடு டிரா பண்ணும். ஸோ y ஈக்குவல் டு 1 y ஈக்குவல் டு 2 y ஈக்குவல் டு 3 அதனால மேலே தான் இருக்கு. ஸோ மேலே இருக்கிற சைடை நம்ம ஷேட் பண்ண போறோம். அப்படின்னு இந்த கிராஃப்ல இதை க்ளோஸ் பண்ணிட்டா மேலே இருக்கிற சைடு இதுதான் y இஸ் கிரேட்டர் தென் 0, மேலே இருக்கிற சைடை ஷேட் பண்ண போறோம். ஓகே, அப்படி ஷேட் பண்ணோம்னா இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டி மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு இதுதான் காமன் ரீஜனா இருக்கும் இல்லையா. ஓகே ரைட். இப்போ அடிஷனலா நம்ம இந்த தேர்டா இருக்கிற இந்த இன்இக்வாலிட்டி சால்வ் பண்ணிடலாம். இன்இக்வாலிட்டி சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி அது எப்படி எழுதணும், 3x plus 5y is greater than or is equal to இல்லை ஈக்குவல் டு 45 அப்படின்னு எடுக்கணும். ஓகே, இந்த இன்இக்வாலிட்டி கேன்சல் பண்ணி ஈக்குவல் டு எடுத்தால் தான் நமக்கு பேஸ் லைனை வந்து ட்ரா பண்ண முடியும். ஓகே, அப்போ இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு எக்ஸ் ஒய்க்கு வேல்யூஸ் கொடுத்தா நம்ம ரெண்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஒய் வேல்யூ கொடுத்து 2 பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, கிவன் ஈக்குவேஷனா 3x plus 5y is equal to 45 இருக்கா. 3x plus 5y is equal to 45 அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் x வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணா இந்த x இருக்கிறதுல 0 ஆயிடும். இப்போ 3 × 0 0, 5y உடைய வேல்யூ 45னா y is equal to 45/5 அப்படின்னா ரிசல்ட் எவ்வளோ 9, y உடைய வேல்யூ 9 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அடுத்ததா y உடைய வேல்யூ 0 கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் x 0 பண்ணோம், இப்போ y 0 பண்றோம். y 0 ஆயிடுச்சுன்னா 5 × 0 0 ஆயிடும். 3x is equal to 45 னா x is equal to 15. x உடைய வேல்யூ 15 கிடைக்கும். ஓகே, therefore the points are என்னென்ன பாயிண்டா 0,9ங்கிறது ஒரு பாயிண்டா, இன்னொரு பாயிண்டா 15,0 அப்படிங்கிற ரெண்டாவது பாயிண்ட். இப்போ இந்த ரெண்டு பாயிண்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ண போறேன். ஓகேவா, 0,9 எங்க இருக்கும், 0 இங்க இருக்கு, 9 இங்க 10 இருக்கா, அப்போ 9ங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு, 0,9 இங்க இருக்கு. ஓகே ரைட். நெக்ஸ்ட் 15,0 எங்க இருக்கா, எக்ஸ் ஆக்சிஸ்ல 15, ஒய் ஆக்சிஸ்ல 0, இதுதான் 15,0ங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்ட் 15,0, இந்த பாயிண்ட் 0,9.
ஓகே, இப்போ இந்த ரெண்டு லைனை ரெண்டு பாயிண்ட்டை மர்ஜ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணணும். ஸோ இதுதான் அந்த கிவன் லைனா. இந்த லைன் பேர் என்ன? லைன் பேரு 3x plus 5y equal to 45. 3x plus 5y is equal to 45 அப்படிங்கிறத இந்த லைன் பேர். லைன் 1 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன வேணும்? 3x plus 5y equal to 45 வேண்டாம், நமக்கு இந்த இன்இக்வாலிட்டி தான் வேணும் இல்லையா? அப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு மேல இருந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 20 இருக்கு, மேல 20 இருக்கு, 20 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். 20. ஓகே, இப்போ அந்த 20ங்கிற பாயிண்ட்டை இந்த இன்இக்வாலிட்டியில அப்ளை பண்றேன். இன்இக்வாலிட்டி என்ன? இன்இக்வாலிட்டி இங்க இருக்கு. 3x plus 5y is greater than or equal to 45. 3x plus 5y is greater than or equal to 45 at 20ங்கிற பாயிண்ட். இந்த 20, 20 செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸுக்கு 20 கொடுத்தனா 3 into 20 60 ஆயிடும். பிளஸ் 5 into yக்கு 20 கொடுத்தனா 5 20s are 100 is greater than or equal to 45. அதாவது 100 plus 60 160 is always greater than or is equal to 45. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருந்ததுன்னா இங்கிருந்து இந்த லைனுக்கு மேலேருந்து பாயிண்ட் எடுத்துருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கு அப்படின்னா இந்த சைடை வந்து ஷேட் பண்ணணும். ஓகே, அப்படி ஷேட் பண்ணோம்னா ஓகே, ஷேட் பண்ணனா நமக்கு எது காமன் ரீஜனா கிடைக்கும்? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டியா? சரி, ஃபர்ஸ்ட் லைனா இதை தாண்டிக்கு ஷேட் பண்றேன். ஸோ இந்த சைடா. ஓகே, ரைட். அப்புறம் செகண்ட் இன்இக்வாலிட்டி இந்த எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் டு 0 அதை வந்து ஷேட் பண்றேன். ஷேட் பண்ணியிருக்கேன். ரைட். நெக்ஸ்டா தேர்ட் லைனா ஷேட் பண்றேன். ஓகே, அப்படின்னா ரெக்கார்டு காமன் ரீஜனா தெரியுது தங்கோ? இது ரெக்கார்டு காமன் ரீஜனா. ஸோ இங்க இருந்தா இந்த பாயிண்ட் வந்தா அப்படியே இந்த பாயிண்ட் டச் பண்ணி இந்த லைன்ல கிராஸ் ஆகிட்டு போகும். ஓகே, ஸோ ஷேடட் ரீஜன், ரெக்கார்டு ஷேடட் ரீஜன் வந்து நமக்கு எதுல இருக்கு? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ல இருக்கு. ஓகே, சாரி, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கு. நம்முடைய ரெக்வயர்டு காமன் ரீஜன் வந்து எங்க இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள இருக்கு. ஓகே, இந்த பார்ட் என்ன சொல்ல மறந்துட்டேன் எனக்குன்னா. ஓகே, இப்போ நான் ஃபைனல் ஆன்சர் எழுதிட்டேன். இதான் ரெக்வயர்ட் ரீஜன் வந்து ஷேட் பண்ண போதும். இப்போ ஃபைனல் ரிசல்ட் எழுதலாம். therefore the shaded common region is the solution for the given inequalities ஓகே, ரைட். இது என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சொல்லணும். நம்மளுடைய ரெக்வயர்ட் ஷேடட் ரீஜன் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்குள்ள இருக்கா. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்குள்ள இருக்கிற இந்த ஏரியா தான் நமக்கான ரெக்வயர்ட் சொல்யூஷன். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணி கால் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.